சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலியாக தற்பொழுது ஆம்னி பேருந்துகள் 2 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்ல 3000 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக தற்பொழுது கூறப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் துஷால். வணக்கம் துஷால். தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து கட்டணங்கள் தற்பொழுது 2 மடங்காக உயர்த்தி இருக்கிறார்கள். பொதுமக்கள் எந்த அளவிற்கு இதில் அவதியடைவார்கள்? இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக பிரபாவதி, தொடர் விடுமுறை காரணமாக சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறை முன்னிட்டு ஆம்னி பேருந்து கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கன்னியாகுமரிக்கு 3000 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சுதந்திர தின விழா மற்றும் வாட விடுமுறை தொடர் 3 நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள். இந்த நிலையில தமிழக அரசு சார்பிலாக கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தனியார் ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆம்னி பேருந்தின் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிகபட்சமாக கன்னியாகுமரிக்கு 3000 ரூபாயும், திருநெல்வேலிக்கு 2700 ரூபாயும், அதே போல சேலத்திற்கு 1800 ரூபாயாக ஆன்லைன் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பயணிகள் நேரில் சென்றால் இன்னும் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக புகார் ஒன்று எழுந்துள்ளது. எனவே போக்குவரத்து அமைச்சர் நேரில் ஆய்வு செய்து தொடர் விடுமுறையை முன்னிட்டு உயர்த்தப்படும் டிக்கெட் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி துஷால்.